தலைச்சேரி இருக்குது நம்மக்கிட்ட, பியூர் தலைச்சேரி. உஸ்மானாபாடி இருக்குது. கெடா மட்டும் மேட்டிங் கெடா மட்டும் நாங்கள் வந்து இப்போ ஒரு குட்டி வந்து ஆவரேஜாக நீங்கள் எத்தனை கிலோ வந்ததுக்கப்புறம் சேல்ஸ் பண்ணுவீங்க? எவ்வளோ நாள் வளர்த்தா எவ்வளோ வெயிட் அதிகரிக்கும் ஒரு குட்டி? கெடா குட்டியாக வாங்கி வளர்த்தி அனுபவம் வர்றது நல்லா இருக்குமா, இல்லை தாயாடு வாங்கி அனுபவப்படுறது நல்லா இருக்குங்களா? கெடாடு போய் வாங்கி வளர்த்து அனுபவப்படுறது தாராளமாக கொடுக்கலாம். பாதிக்கு பாதி மிச்சமாகும் சார். இப்போ அது எப்படி ஆடுகளுக்கு எந்த முறையில் கொடுக்கணும்? உழவர் திருநாள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கஃபூர் கோட் ஃபார்ம். இந்த பண்ணையில் பார்த்தீங்கன்னா 400க்கும் மேற்பட்ட நாட்டு ஆடு ரகங்கள் மட்டும் வச்சு வளர்த்துறாங்க. இதில் வந்து கிராஸ் பிரீடும் உண்டு, பியூர் பிரீடும் உண்டு. இது வந்து நம்ம எந்த ரகமான ஆடுகள் வேணாலும் நம்ம எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த ஆட்டு பண்ணையில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஆடோ இல்லை 150 ஆடு 200 ஆடு வளர்த்துறவங்களுக்கு ஒரு சில அனுபவங்கள் இருக்கும். அதுவே வந்து 400-500 ஆடுகள் வளர்த்துறவங்களுக்கு அதோட பெரிய அனுபவங்களும் கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ஸ் ஹேண்டில் பண்ணுற ஒரு டைமாக அவங்களுக்கு அமைஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பண்ணையில் பார்த்தீங்கன்னா ஓனர் வந்து டைரெக்டாக வந்து இந்த பண்ணையை மேனேஜ் பண்ணல. இதில் வந்து ஆட்கள் மூலமாக தான் மேனேஜ் பண்ணுறாங்க. ஓனர் வந்து வெளியில் தான் இருக்கிறாங்க. ஒரு ஆட்கள் வச்சு இந்த பண்ணையை மேனேஜ் பண்ணுறதுக்கு எந்த வகையில் சிறந்ததாக இருக்குது அப்படிங்கிறத பற்றியும், என்னென்ன லாப நஷ்டங்களாக இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் இந்த பண்ணையை மேனேஜ் பண்ணுற இளையராஜா அவர்கிட்ட வந்து நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். மேலும் விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம் சார். நம்ம பேர், நம்ம இடம் எங்கே அமைஞ்சிருக்குதுங்கண்ணா? சார் இது எடுத்துக்கட்டி சாத்தனூர் கிராமம் சார். இது கஃபூர் கோட் ஃபார்ம் சார். இது ஓனர் பேர் முகமது அகமது சார். நீங்கள் வந்து இது ஓனர் இல்லைங்களா? நான் ஓனர் சார், நான் வேலை செய்கிற ஆள். உங்கள் பேர் என்னங்கண்ணா? என் பேர் இளையராஜா. உங்களுக்கு இப்போ இந்த ஆடு வளர்க்குறதுல பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆண்டுகள் வந்து அனுபவம் இருக்குது? சார் நாங்கள் ஒரு 4 வருஷமாக அங்கே வச்சுருக்கோம். 4 வருஷம் 5 வருஷம் அனுபவம் இருக்குது. இப்போ நம்ம பண்ணையில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ரகமான ஆடுகள் வந்து வச்சு? நமக்கு தாயாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா சார் தலைச்சேரி இருக்குது நம்மக்கிட்ட, பியூர் தலைச்சேரி. உஸ்மானாபாடி இருக்குது. கெடா மட்டும் மேட்டிங் கெடா மட்டும் நாங்கள் வந்து போயரு தலைச்சேரி இந்த மாதிரி உஸ்மானாபாடி இந்த மாதிரி கெடாவை நாங்கள் வச்சுருக்கோம் சார், மேட்டிங்க்கு மட்டும். இப்போ இது வந்து கிராஸ் பண்ணி தான் நீங்கள் குட்டி எடுக்கிறீங்க? ஆமாம் சார், கிராஸ் பண்ணுறோம் சார். இப்போ நீங்கள் டைரெக்டாக ஒரிஜினல் ப்ரீடே பண்ணும்போது அது நல்லா இருக்காதுங்களா, இல்லை அதனுடைய வெயிட் அதிகரிக்கிறதுக்கு ப்ராப்ளம் இருக்குங்களா? அது கிராஸ் பண்ணும்போது குட்டிகள் நல்லா தரமாக இருக்குது, நல்லாவும் இருக்குது சார். பியூராகவும் நமக்கு கிடைக்கிது. பியூர் நாங்கள் தலைச்சேரியும் வச்சுருக்கோம், அதில் பியூரும் கிடைக்கிது. கிராஸ் பண்ணும்போது நல்லா வளர்ச்சி எடை எல்லாத்துக்கும் நல்லா இருக்குது. இப்போ நம்ம பண்ணையில் பார்த்தீங்கன்னா எத்தனை ஆடு வந்து வச்சுருக்கோம் மொத்தமாக? குட்டி ஆடுகள்லாம் பார்த்தீங்கன்னா 600 இருக்கும் சார். நம்ம சரி, குட்டிகள் தாயாடு மட்டும் எவ்வளோ இருக்கும்? தாயாடுகள் மட்டும் 400 இருக்கும் சார். இப்போ நம்ம 2 ரகமான ஆடுகள் வந்து தாயாடுகள் வச்சுருக்கோம். எந்த ரகமான ஆடு வந்து நமக்கு சிறந்ததாக இருக்கும்? ரெண்டுமே பால் வர்க்கம் தான். பால் வர்க்கம் தான். பால் வர்க்கம் தலைச்சேரியும் நல்லா பால் விட்டு கொடுக்காது, நல்லா பால் வர்க்கம் இருக்கும். 1.5 லிட்டர் 1 லிட்டர்லேருந்து 1.5 லிட்டர் வரைக்கும் குட்டிகள் குடிக்க போக எக்ஸஸாகவே பால் இருக்கும். தலைச்சேரிக்கும் இருக்குது, உஸ்மானாபாடிக்கும் இருக்குது. இப்போ நம்ம ஆடுகள் பார்த்தீங்கன்னா தாயாடுகள் எப்போ வாங்கினது, இல்லை இப்போ நம்ம அடிக்கொருக்க தாயாடுகள் மாற்றிக்கிட்டே இருப்போமா, இல்லை நம்ம தாயாடுகள் வந்து பழைய ஆடையே வச்சுருக்கோமா? சார் நாங்கள் வாங்கும் போது 100 வரைக்கும் 75 வரைக்கும் தாயாடுகள் வாங்கணும் சார். அதுலேருந்து உள்ள இன உற்பத்தியிலேருந்து அதுலேருந்து உள்ள தரமான குட்டிகள் நாங்கள் பிரித்து தாயாடுக்கு நாங்கள் வச்சுருக்கோம். இப்போ ஒரு தாயாடு வந்து எத்தனை ஆண்டுகள் வந்து வச்சுக்கலாம் நம்ம? நாங்கள் சப்போர்ட்டை பொறுத்து இருக்குது சார். ஆடு தாயாடுகளுக்கு வந்து ஒரு 5 முறை குட்டி போட்ட ஆடுக்கு கூட நம்ம சப்போர்ட்டு தீனி எல்லாம் வச்சோம்னா அது வெயிட்டு குறையாமல் நல்லா சப்போர்ட்டாக மின்னு இருக்குது சார். எங்ககிட்ட வந்து 5 வருஷமாக கூட ஆடு நல்லா தரமாக தாயாடுகள் நாங்கள் இருக்குது சார், நல்லா விதமாக இருக்குது. தாயாடு வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம 100 நாள் குட்டி அந்த மாதிரி குட்டி 100 நாள் வளர்த்தி குட்டி சேல்ஸ் பண்ணுவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா கெடா குட்டியாக வாங்கி ஒரு 15 கிலோ 12 கிலோவில் வாங்கி நம்ம அதை ஒரு 3 மாதத்துலேருந்து 4 மாதம் வரைக்கும் வளர்த்தி சேல்ஸ் பண்ணுவாங்க. இப்போ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு தவிர்த்துட்டு நம்ம ஏன் தாயாடு மூலமாக குட்டி வச்சு சேல்ஸ் பண்ணுறோம்? தாயாடுகள் மூலமாக வச்சு குட்டி அதுலேருந்து எடுத்தோம்னா நமக்கு லாபம் கூட சார். நீங்கள் கெடா மட்டும் வாங்கி வளர்த்து அதை செஞ்சோம்னா அதில் அவ்வளோவா லாபம் கிடையாது. லாபம் இருக்கும், 3 மாதத்துக்கு ஒரு தடவை லாபம் இருக்கும், அதில் அவ்வளோவா ஒரு இது இருக்காது. இப்போ நம்ம ஒரு ரகமான ஆடு வச்சிருக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம சேல்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கிறதுக்கு இருக்கும். இப்போ நம்ம 2 ரகமோ இல்லை அதை கிராஸ் பண்ணி வச்சிருக்கும் போது நமக்கு சேல்ஸ் பண்ணுறதுக்கு எளிமையாக இருக்குதுங்களா? சேல்ஸ் பண்ணுறது சூப்பராக இருக்குது. கலப்பினம் வந்து எங்களுக்கு சூப்பராக இருக்குது சார். அந்த கோயிலுக்கு கெடா கருப்பு கெடா கேட்குறாங்க கோயில்களுக்கு, அதேமாரி எங்களுக்கு கொடுக்க முடியல, எங்களால் ஆடு கொடுக்க முடியல, சேல்ஸுக்கு கொடுக்க முடியல, அந்த அளவுக்கு எங்களுக்கு கஸ்டமர் இருக்காங்க. இப்போ நம்ம மேட்டிங்க்கு கெடாய் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டுலேருந்தே வர கெடாய் வச்சிருக்கோமா, இல்லை வேற பண்ணையில் கெடாய் வாங்கி வச்சிருக்கோமா? நாங்கள் வந்து மாற்றுவோம், பிரீடிங் மாற்றுவோம். நாங்கள் இப்போ வேற பண்ணையிலேருந்து கெடாவை மாற்றியும் வச்சுக்குவோம். நாங்கள் அதே ஒரே கெடாவையே நாங்கள் வச்சுக்க முடியாது. குட்டிகளுக்கு தனி ஆடு, பெரிய ஆடுகளுக்கு தனி மேட்டிங் கெடா, இதேமாரி நாங்கள் மாற்றுவோம் சார். மேட்டிங் கெடா அப்போ மாற்றுவோம். இப்போ நீங்கள் வேற பண்ணையிலேருந்து அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பீங்களா, இல்லை புதுசாக நீங்கள் போய் சந்தையில் போய் வாங்கிட்டு வருவீங்க? நாங்கள்
நாங்களே மேட்டிங் கடை தயார் பண்ணி நாங்களே வர குட்டிகளை தரமான குட்டிகளை மேட்டிங் கடை தயார் பண்ணி வச்சிருப்போம். எக்ஸஸாக நாங்கள் பண்ண விட்ட பண்ணையும் மாற்றிப்போம். எங்கள் கடாவும் அடுத்த பண்ணைக்கு நாங்கள் சேல்ஸுக்கு கொடுக்குவோம். இப்போ ஒரு ஆடு வந்து ஒரு வருஷத்துல எத்தனை தடவை குட்டி போடும், ஒரு ஈண்டுக்கு எத்தனை குட்டி போடும்? 6 மாதம் சார். ஒரு ஆடு வந்து குட்டி போடுறதுக்கு 6 மாதம், அது 3 மாதம் கண்டினியூவாக பால் கொடுக்கறதுக்கு, அதை பால் குட்டிகளுக்கு கொடுக்கறதுக்காக போயிடும். 6 3 9 மாதம் போயிடும். அந்த 1.5 மாதத்துலேயே பால் கூடிய 1.5 மாதத்துலேயே அடுத்த மேட்டிங் ஆகிடும். அதோடைய ஊட்டச்சத்தை பொறுத்து இருக்குது சார். ஒரு மாதத்துலேயும் சில ஆடு குட்டி போட்டு 1 மாதத்துலேயும் மேட்டிங்க்கு வந்துடுது, ஒரு 3 மாதத்துலேயும் மேட்டிங்க்கு வருது சார். இப்போ ஒரு சில பண்ணையில் பார்த்தீங்கன்னா 30 நாள்லேருந்து 45 நாளுக்குள்ளே நம்ம அதை பண்ணக்கூடாது, அதுக்கு மேலே தான் நம்ம அதை மேட்டிங் பண்ணால் நல்லாயிருக்கும், குட்டி வந்து தரமான குட்டியாக கிடைக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம பண்ணையில் வந்து எந்த டைமில் மேட்டிங் பண்ணுறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுறோம்? அதுமாரி நம்ம செய்யல சார். நமக்கு வந்து ஆடு ஊட்டச்சத்தாக இருக்குது, நல்லா இருக்குது. மேட்டிங் வரும்போது நாங்கள் மேட்டிங் விட்டுடுவோம். நாங்கள் மேட்டிங் ஹீட்டிங் வரும்போது அது கொடுத்துருவோம். அந்த பருவம் மாறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் 23 நாள் கழிச்சு தான் சார் வரும். அதுக்கப்புறம் அந்த தீவனை வேஸ்ட்டு, அது மெனக்கட்டு, லேபர் கூலி எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அந்த பருவம் வரும்போது நாங்கள் மேட்டிங் விட்டுருவோம் சார். இப்போ ஒரு குட்டி வந்து ஆவரேஜாக நீங்கள் எத்தனை கிலோ வந்ததுக்கப்புறம் சேல்ஸ் பண்ணுவீங்க? எவ்வளோ நாள் வளர்த்தா எவ்வளோ வெயிட் அதிகரிக்கும் ஒரு குட்டி? 3 மாதத்துக்கு 15 கிலோ சார் ஒரு குட்டி. 3 மாதம் வளர்த்தோம்னா 15 கிலோ நாங்கள் வளர்க்குறோம். அது நாங்கள் வந்து வளர்ப்புக்கு சில பேர் இங்கே உள்ளவங்க, கிராமத்தில் உள்ளவங்க சின்ன குட்டியாகவே கேட்குறாங்க. அதை நாங்கள் கொடுத்துருவோம். 15 கிலோவுக்கும் கீழேயே கொடுத்துருவோம். பீஸ் ரேட்டில் நாங்கள் கொடுத்துருவோம். 15 கிலோவுக்கு மேலே போய் கொடுத்தா எங்களுக்கு லாபம் தான். நாங்கள் எந்த டைம் கேட்டாலும் நாங்கள் கொடுத்துருவோம். இப்போ ஒரு ஆடு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து ஒரு மாதம் அந்த 45 நாள் வந்து மீட்டிங் ஆகிற டைம் போக மீதம் வந்து சனை மாதம்னு சொல்லி 150 நாள் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. 150 நாள் அப்படி பார்த்தீங்கன்னா 7 மாதம் 7.5 மாதம் ஆகுது ஒரு தடவை குட்டி போடுறதுக்கு. அப்போ ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 2 தடவை குட்டி போடுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஆமாம் சார். நம்ம பண்ணையில 6 மாசத்துக்கு ஒரு குட்டி கன்ஃபார்ம் போடுதுன்னு சொல்றீங்க, அது எப்படி? இல்லை சார், 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து அதோடைய குட்டி வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை அதோட குட்டி போடக்கூடிய டைம் தான் சார் சொல்கிறேன். 3 மாதம் பால் கொடுக்கக்கூடிய டைம் போயிடும். 6 3 9 மாதம் 1.5 வருஷத்துக்கு 2 குட்டி சார். இப்போ நம்ம பண்ணையில ஒரு ஆட்டினுடைய விலை வந்து நம்ம எதை வச்சு நிர்ணயம் பண்ணுறோம்? விலை வந்து சார் நம்ம வந்து இப்போ மற்ற பண்ணையில் நம்ம என்ன எல்லா நடைமுறையில் இருக்குதோ அதே தான் சார் நம்மளும் சார் கொடுக்கும். இப்போ நம்ம பண்ணையில என்ன விலைக்கு கொடுக்குறோம்? ஆடு வந்து தாயாடு வந்து வளர்த்துருக்கு கேட்குறவங்களுக்கு என்ன விலை கொடுக்குறோம், இல்லை மீட்டு கேட்குறவங்களுக்கு என்ன விலை கொடுக்குறோம்? வீட்டுக்கு வளர்ப்புக்கு கேட்குறவங்களுக்கு வந்து சார் நாங்கள் வந்து 450லேருந்து 550 வரைக்கும் வெயிட்டில் கொடுக்குறோம் சார். ரொம்ப பிரியப்பட்ட சின்ன குட்டியாக கேட்குறவங்க பீஸ் ரேட்டில் கொடுத்துருவோம் சார். நாங்கள் வெயிட்டு போட மாட்டோம். 7500 5500 6500 இந்த மாதிரி நாங்கள் கொடுத்துருவோம் சார். வீட்டு வளர்ப்பு பொறுத்து சைஸ் பொறுத்து கொடுத்துருவோம். இப்போ கறிக்கு வேணும்னு சொல்கிறவங்களுக்கு எவ்வளோ கொடுப்பீங்க? கறிக்கு பெரும்பாலும் 550 ரூபா சார். கறி 550 எல்லா 500லேருந்து 550 சார். லோக்கல்லேயே எங்களுக்கு சில்லறை வியாபாரம் மொத்தமாக கொடுக்கும்போது நாங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்குறோம். சில்லறையில் கொடுக்கும்போது 550 தான் சார் கொடுக்குறோம். இல்லை நம்ம பண்ணையில் வந்து எப்படி சேல்ஸ் பண்ணுறோம்? எல்லா நாளுமே சேல்ஸ் பண்ணுறோமா, இல்லை குறிப்பிட்ட டைமில், அதாவது ஒரு தீபாவளி, ரம்ஜான் அந்த மாதிரி டைமில் சேல்ஸ் பண்ணுறோம்? சீசன் டயத்துலையும் சேல்ஸ் ஆகும். எங்களுக்கு கிட்ட தங்கவே தங்காது சார். எங்களுக்கு வந்து விளம்பரம் பண்ணி நாங்கள் வந்து ஆடே எங்களால் கொடுக்க முடியாது. கெடாவே வர போயிட்டே இருக்கும் எங்களுக்கு. இன்னைக்கு அப்படின்லாம் கிடையாது, வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. வாரத்துக்கு 5 6 போயிட்டே இருக்கும். இப்போ ஒரு வருஷத்தில் நம்ம எத்தனை குட்டிகள் வந்து சேல்ஸ் பண்ணுறோம்? நம்ம 400 தாயாடுக்கு மேலே வச்சிருக்கோம். ஆமாம் சார். இதில் ஒரு வருஷத்தில் நம்ம எத்தனை குட்டிகள் வந்து சேல்ஸ் பண்ணுறோம்? குட்டி நமக்கு மாதம் 60 குட்டி 70 குட்டி சார். மாதம் 60 குட்டி 60 70 குட்டி ஒரு மாதத்துக்கு 60 குட்டி. அப்போ ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 700 குட்டி வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம ஆடுகள் வந்து மேலே பரனில் இருக்கு, இந்த பக்கம் செட்டில் இருக்கு, கீழேயும் இருக்கு. ஆடுகள் வந்து கீழே நம்ம எங்கன்னா வெளியில் மேய்ச்சலுக்கு எடுத்துகிட்டு போகிறோங்களா, இல்லை இங்கேயே மட்டும்தான் பரனிலேயே தான் இருக்குமா? பரனிலேயே இருக்கும் சார். சில ஆடு நாங்கள் மாற்றி இதில் மாரி இறக்கி இந்த கீழே இறக்கி தீவனம் வச்சு மாற்றி நாங்கள் ஏற்றி. இப்போ இந்த ஆடுகள் கீழே இருக்க ஒரு செட் ஆஃப் ஆடுகள், மீதம் கொஞ்சம் ஆடுகள்லாம் மேலே இருக்குது. இது எப்படி மாற்றுவீங்க? இப்போ இது ஒரு 1 hour 2 hour கீழே இருக்கும் சார். அடுத்தது இதை மேலே ஏற்றிடுச்சு, அடுத்த செட்டு கீழே இறக்கி தீவனம் வச்சிருக்கோம். இப்போ ஏன் கீழே இறக்கி தீவனம் வைக்கிறீங்க? அதுலேயே தீவனம் வைக்கிறதுக்கு செட்டில் அதுலேயே வைக்கிறதுக்கு இருக்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் சார். கீழே வச்சோம்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். மேலேயும் நாங்கள் இப்போ மழை டைம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இறக்க மாட்டோம். வெய்ய டைமத்தில் சும்மா இறக்கி மேலே ஏற்றுவோம் சார். இப்போ நம்ம பண்ணையில் பார்த்தீங்கன்னா செட்டு அங்கே தனியாக ஒரு செட் இருக்குது, பின்னாடி ஒரு செட் இருக்குது, சைடில் ஒரு செட் இருக்குது. என்ன இப்போ செட்டு வந்து மொத்தமாக அமைச்சிங்களா, இல்லை தனித்தனியாக அமைச்சிங்களா? தனித்தனியாக தான் சார். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் இந்த செட் அமைச்சோம் சார். பெரிய செட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஆடு கொஞ்சம் அதிகமாக அடுத்தடுத்து செட்டு போட்டோம். அந்த பெரிய செட்டு பரன் வந்து பிளாஸ்டிக் ஃப்ளோரிங் போட்டிருக்கீங்க. ஆமாம். அது எவ்வளோ ப்ரைஸ் ஆகுது, எப்போ அமைச்சோம்? அது நீள அகலம் என்ன ஆகும்? நீளம் வந்து சார் 50க்கு 60 சார். அது 60 அடி நீட்டு 50 அடி அகலம் சார். அது உருவாக்குவதற்கு எவ்வளோ செலவாகுது? நாங்கள் 4 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி போட்டோம் சார். அது ஒரு 23 லட்ச ரூபா வந்துச்சு சார். 23 லட்ச ரூபா. 23. இப்போ இதுவே வந்து இதே செட்டு வந்து நீங்கள் இப்போ நார்மலாக மரத்து மூலமாக போட்டிருந்தீங்கன்னா எவ்வளோ ஆயிருக்கும்? மரத்து மூலயமா போட்டிருந்தோம்னா நமக்கு கொஞ்சம் ஒரு 10 லட்ச ரூபாய்க்குள்ள ஆயிருக்கும். இன்னொரு 10 லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் நீங்கள் மற்ற செட்லாம் பார்த்தீங்கன்னா மரத்தில் தான் பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா? ஆமாம் சார். அது என்னென்ன மரம் யூஸ் பண்ணியிருக்கீங்க? எந்த மரம் வந்து பராமரிக்கிறதுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மரமாக இருக்கும்? இப்போ
நம்ம இந்த கிராமத்தில் சார் வாகை எங்களுக்கு கிடைக்கிது சார். வாகை மரத்தில் போட்டால் லைஃப் கொஞ்சம் வருது. எவ்வளோ ஆண்டுகள் வந்து தாங்கும் இது இப்போ இது வரைக்கும் எங்களுக்கு 6 வருஷமாக நாங்கள் போட்டிருக்கோம். எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. அது போயிட்டு இருக்கு. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா பாக்கு மரம் வந்து ஒரு 50 வருஷம் 45 வருஷத்துக்கு மேலான பாக்கு மரங்களுக்கு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அந்த மரத்தில் நீங்கள் பராமரிக்கும் போது அதனுடைய லைஃப் வந்து இதை விட அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் அதை பயன்படுத்தலை? அதேமாரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சார். இது சாம்பிளுக்கு இன்னொரு பரணை அமைக்கும் போது அது எங்கள் ஓனர் சொல்லியிருக்காங்க. அது அதேமாரி அமைக்கும் பார்ப்போம், அப்படி சாம்பிளுக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். இப்போ இந்த பரண் வந்து இந்த இதில் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆமாம் சார். இப்போ நம்ம ஆடுகளுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ஒரு சிலர் கிரீன் ஃபீடு மட்டும் கொடுத்து வளர்த்துவாங்க. ஒரு சிலர் வந்து உலர் தீவனம் மட்டுமே கொடுப்பாங்க. நம்ம பண்ணையில உலர் தீவனம் கொடுக்குறோமா இல்லை கிரீன் ஃபீட் கொடுக்குறாங்களா? இது ரெண்டுமே கொடுக்கணும் சார். தாயாடுகளுக்கு பொறுத்த அளவுக்கு ரெண்டுமே நம்ம கொடுக்கணும். கெடாவுக்கு மட்டும் நீங்கள் வேணால் உலர் தீவனம் மட்டும் கொடுத்து நம்ம வளர்க்கலாம். ஆனால் தாயாடுகளுக்கு அதேமாரி செய்ய முடியும். பசுந்தீவனம் நம்ம பண்ணையில் என்னென்ன கொடுக்குறோம், என்னென்ன வச்சிருக்கோம்? நம்மக்கிட்ட பசுந்தீவனம் வேலி மசால் இருக்குது, மல்பெரி செடி இருக்குது, சோளம் எல்லாமே ஒரு 5 வகையான பில்லு நாங்கள் வச்சிருக்கோம் சார். வெள்ளை சோளம் சொல்கிறீங்களா? ஆமாம், வெள்ளை சோளம். இப்போ நம்ம பண்ணையில் சைலேஜ் கொடுக்குறோமா இல்லை அதை பயன்படுத்துறது இல்லைங்களா? சைலேஜ் கொடுக்குறோம் சார். இந்த மழை டைமத்தில் ஆளுங்க போய் அறுக்க முடியாத ஒரு பட்சத்தில் சைலேஜ் யூஸ் பண்ணுறோம் சார். சைலேஜ் நம்மளே உருவாக்குறாங்களா இல்லை வெளியில் வாங்குறோமா? வெளியில் இப்போதைக்கு வெளில வாங்கிட்டு இருக்கோம். வெளியில் வந்து என்ன விலைக்கு கொடுக்குறாங்க? கிலோ அது சீசனுக்கு பொறுத்து கொடுக்குறாங்க சார். யாரான டயத்தில் வந்து 10 ரூபா 9 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க கிலோ. இப்போ வந்து ஒரு 5 ரூபா 50 காசு 5 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் கொடுக்குறாங்க சார். இப்போ நீங்கள் கிரீன் ஃபீட் வந்து நீங்கள் வெளியில் வாங்குறீங்களா இல்லை நீங்களே வச்சிருக்கீங்க? நாங்களே வயலில் போட்டுருக்கோம் சார். இப்போ அதை உருவாக்குறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ செலவாகும்? அதாவது பொதுவாக வந்து வெளியில் வந்து வாங்கி போடுறவங்களும் இருக்காங்க. இப்போ நம்மளே உருவாக்கி அதை போடும்போது அதனுடைய செலவு வந்து நம்ம கம்மி பண்ண முடியும். ஆமாம் சார். நம்ம ஒரு ஆடுகளுக்கு பொதுவாக கொடுக்கறது போது வெளியில் கொடுக்குறதுக்கு நம்மளே உருவாக்கி கொடுக்கறதுனால எவ்வளோ வந்து செலவு மிச்சம் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட சார் நம்ம பாதி மிச்சமாகும். வெளியில வாங்குறதுக்காக நம்ம சொந்தமா தயார் பண்ணி கொடுக்கறது தாராளமா கொடுக்கலாம். பாதி மிச்சமாகும் சார். இப்போ அது எப்படி ஆடுகளுக்கு எந்த முறையில் கொடுக்கணும்? அப்படியே முழுசா கொடுக்கலாமா இல்லை சாப்கட்டில் கட் பண்ணி கொடுக்கணும் சார். இப்போ நம்ம ஆடுகளுக்கு அடர் தீவனம் கொடுக்குறோங்களா? அப்படி கொடுக்குற மாதிரி இருந்தால் என்ன அடர் தீவனம் கொடுக்குறோம்? நாங்கள் வந்து சோயா கொடுக்குறோம் சார். சோயா கொடுக்குறோம், கடலை கொடி கொடுக்குறோம், உளுந்து கொடி கொடுக்குறோம். மக்காச்சோள மாவு அது வந்து கலப்பு தீவனத்துக்கு. அது மக்காச்சோள மாவு, கோதுமை, அது நவதானியம், தோல், தோர பொட்டு, கோதுமை தட்டை கோதுமை எல்லாமே அது வந்து கலப்பு தீவனத்தில் கொடுக்குறோம் சார். காலையில கொடுக்குறது கலப்பு தீவனம். உலர் தீவனங்கும் பொழுது சாயந்தரத்தில் கொடுக்குறது. உலர் தீவனம் சாயந்தரத்தில் கொடுக்குறோம். அடர் தீவனம் காலையிலேயே கொடுத்துருவோம். 7-8 மணிக்குள்ள கலப்பு தீவனம் கொடுத்துரும். இப்போ எதனால காலையிலேயே கொடுக்குறீங்க? அதுதான் சார் ஃபர்ஸ்ட். கலப்பு தீவனம் மதியான டைம்ல கொடுக்கும்போது நல்லா இருக்கு இல்லையா? அது இல்லை சார். காலையிலே வெறும் வயிற்றுல அது கொடுத்தோம்னா அது கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர் 3 ஹவர் தண்ணி வச்சு நாங்கள் அப்படியே எந்த தீவனமும் வைக்காம அப்படியே விட்டுருவோம் சார். அது செரிமானத்துக்கு எளிமையா இருக்கும் இல்லையா? ஆமா. இப்போ நம்ம அடர் தீவனம் வந்து இப்போ நம்மளே எல்லா வகையும் கலப்படம் பண்ணி மேக் பண்றோங்களா இல்லை வெளியில பிராண்டடா வாங்கி போடுறோங்களா? கலப்பு தீவனம் நாங்கள் வெளியிலேருந்து வாங்கி தான் சார் போடுறோம். ஓனர் தான் அது எல்லாமே ஆர்டர் பண்றாங்க. அது சேலத்துலேருந்து எங்களுக்கு வருது. மொத்தமாக கம்பெனிலேருந்து ஆர்டர் பண்ணி வந்துடும். ஒரு மாசத்துக்குள்ள. அதான் கேட்டேன் நான். என்னன்னா பொதுவாக வந்து 5-6 வகையான தானியங்களை வந்து கலெக்ட் பண்ணி நம்மளே அரைச்சு அதை போடுவாங்க. இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த பிரீடா வந்து பிராண்டா வச்சிருப்பாங்க, அவங்களே பேக் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி வாங்கி கொடுக்குறீங்களா? அதே மாதிரி தான் சார். கம்பெனிலேருந்து நாங்கள் வாங்கி தான் சார் கொடுக்குறோம். இப்போ ஒரு நாளைக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன வேலை இருக்கும் நம்ம பண்ணையில்? காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நமக்கு ஆளுங்களுக்கு வேலை வந்து காலையில் 10 மணி வரைக்கும் வேலை சார். காலையில் பசுந்தீவனம், காலைல கலப்பு தீவனம், அதுக்கப்புறம் பசு தீவனம் சார். காலையில் அதுக்கு முன்னாடியே பாலுக்கு குட்டி கொடுக்குறது, மெயின் குட்டிக்கு பால் கொடுத்து ஊட்ட விட்டு தனியாக பிரிக்கிறது சார். அதுக்கப்புறம் செட்டு சுத்தம் பண்ணுறது. 10 மணி வரைக்கும் எங்களுக்கு காலையில் அந்த வேலை சார். அதுக்கப்புறம் நாங்கள் தோட்டத்துக்கு போயிடுவோம். தோட்டத்துக்கு போயிட்டு அதுக்கு ஆட்டுக்கு தேவையான பசுந்தீவனம் கட் பண்ணுறது, சாப்கட்டில் ஓட்டி வைக்கிறது எல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோம் சார். அதுக்கப்புறம் ஈவினிங்கே உலர் தீவனத்தை வச்சுட்டு வேலை முடிச்சிடுவோம் சார். ஒரு 5-5:30 6 மணிக்கெல்லாம் முடிச்சிடுவோம். இப்போ நம்ம பண்ணையில் மழை காலங்களில் எப்படி மெயின்டைன் பண்ணுறோம்? கீழே இருக்கிற ஆடுகள் மேலே இருக்கிற ஆடுகள் எல்லாத்துக்குமே தனித்தனியாக இடம் இருக்குதுங்களா? இல்லை மேலே இருக்கிற ஆடுகளுக்கு சாரல் அடிக்காமல் இருக்கிறக்கோ இல்லை பனி ரொம்ப அதிகமாக இருக்கிற நாளங்களோ எப்படி நம்ம அதை தற்காப்பு பண்ணுறோம்? அந்தந்த ஆடுக்கு எல்லாத்துக்குமே அதாவது செட்டில் அங்கேயே மேலேயே தீவனம் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இடம் இருக்குது சார். எல்லா ஆட்டுக்குமே இடம் இருக்குது. குட்டி போட்ட ஆடுகளை மட்டும் நாங்கள் இந்த மாதிரி பரணை இந்த மர செட்டு அமைச்சத்துக்கு கொண்டு போயிடுவோம் சார். இந்த பனி டைம் மழை டைம் அங்கே கொண்டு போய் வச்சு. இப்போ ஆடுகளுக்கு பார்த்தீங்கன்னா நோய் மேலாண்மைன்னு பார்க்கும்போது எந்த ஆடுகளுக்கு எந்தெந்த டைமில் என்னென்ன நோய் வருது அப்படிங்கிறது நம்ம எல்லா ஆடுகளையுமே கரெக்டாக பக்கத்துலேயே இருந்து பார்க்க முடியாது. ஏன்னா 400-500 ஆடுகள் இருக்கும்போது எப்படி நீங்கள் அதை கரெக்டாக கண்காணித்து அதை பார்க்குறீங்க சார்? நாங்கள் அது வந்து வருஷத்துக்கு 2 ஊசி சார். பிபிஆர், இன்னொரு அம்மா ஊசி, அது கண்டினியூவாக நாங்கள் போட்டுருவோம். எல்லா ஆட்டுக்கும் டோட்டலாக போட்டுருவோம் சார். 2 தடுப்பூசி நம்ம கொடுக்கணும். 2 தடுப்பூசி. எவ்வளோ நாட்கள் கேப்பில் கொடுக்கணும்? 1 வருஷம் சார். 6 மாதம் கேப்பில் சார். இப்போ நம்ம ஆடுகளுக்கு வந்து பொதுவாக குடல் புழு நீக்கம் பண்ணுறோங்களா? ஏதாவது 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணுவாங்க. நம்ம ஆடுகளுக்கு பண்ணுறோங்களா பண்ணுறது இல்லைங்களா? இப்போ கண்டிப்பாக பண்ணுவோம் சார். 3 மாதத்துக்கு பண்ணிவிடுவோம் சார். இப்போ ஆடுகளுக்கு குடற்புழு நீக்கிறதுனால என்ன பயன் நினைக்கிறீங்க? நல்லா தீனி திங்கும், தோல்லாம் கொஞ்சம் மில்லுன்னு இருக்கும், நல்லா இருக்கும் சார் ஆடு.
ஆடுகள் வளர்ச்சிக்கு எளிமையா இருக்கும். வளர்ச்சிக்கு நல்லா இருக்கும் ஆடு. இப்போ குடற்புழு நீக்கினதுக்கு அப்புறம் அது வயிற்றுல புண்ணாகுது அதெல்லாம் சொல்றாங்க. அதுக்கு வந்து நாட்டு மருந்து மூலமாகவும் நிறைய வைத்தியங்கள் பண்றாங்க. அது குடற்புழு நீக்க மருந்து கொடுத்ததுக்கு அப்புறம். இப்போ நம்ம என்ன பண்றோம் அதுக்கப்புறம்? இப்போ எங்க இதுல நாங்க அந்த மாதிரி இப்போ கம்ப்ளைண்ட் வரல சார். காய்ச்சலுக்குலாம் நாங்கள் டேப்லெட் தான் சார். அந்த இப்போ வந்து ஊசிலாம் வந்து அவ்வளோவா இதாகலன்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் டேப்லெட் தான் சார் கொடுக்குறோம். காய்ச்சல் சளிக்கும் டேப்லெட் கொடுக்குறோம் சார். சளிக்கு சளி மருந்து தனியாக அது இருக்கு. இப்போ பண்ணையில் பார்த்தீங்கன்னா உண்ணி பேன் இதெல்லாம் வருது. அதை வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணையில் ஆட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அதில் ஃபுல்லாக மருந்துலாம் ஸ்ப்ரே பண்ணுறாங்க. நம்ம பண்ணையில் அது பண்ணுறாங்களா இல்லை அதுக்கான அவசியம் இல்லைன்ற? இல்லை பண்ணி தான் சார் ஆகும். எவ்வளோ நாளுக்கு ஒரு தடவை? அது 2 மாதத்துக்கு ஒரு தடவை நாங்கள் பண்ணி தான் சார். செட்டெல்லாம் ஃபுல்லாக சுத்தம் பண்ணிட்டு ஃபுல்லாக நாங்கள் கிருமிநாசி அடிச்சிடுவோம் சார். இப்போ நம்ம பண்ணையில் பொதுவாகவே நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது இங்கிலீஷ் மருந்து தான் கொடுக்குறீங்க. ஆமாம் சார். ஏன் நாட்டு மருந்து முறையில் எதனா கொடுக்குறீங்களா? அது ஏன் பயன்படுத்துறது இல்லை? நாட்டு மருந்து அவ்வளோவா நமக்கு எடுக்காது சார். அது உடனே சரியாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரியாகிறதுக்கு வாய்ப்பு. ஒரு சிலர் அது நாட்டு மருந்து தான் பெஸ்ட்டாக இருக்குது, அது நம்ம கொடுக்க வேண்டிய முறையில் கொடுக்கும்போது சரியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நாட்டு மருந்து கொடுக்கறது வந்து சார் வரத்துக்கு முன்னாடியே கொடுக்கணும் சார். அது எந்த நோயாக இருந்தாலும் வரத்துக்கு முன்னாடியே கொடுத்தா அது கேட்கும். நமக்கு தெரிஞ்ச பிறகு தான் அதோட சிம்டம்ஸ் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் அது நாட்டு மருந்து யூஸ் பண்ணுறது சிரமம். இப்போ ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கும்போது இப்போ நம்ம பண்ணையை வந்து நீங்கள் தான் மெயின்டைன் பண்ணுறீங்க. நீங்கள் ஒரே ஆளாக பண்ணுறீங்களா இல்லை வேலை ஆட்களும் நீங்கள் வச்சுருக்கீங்களா? எல்லாருமே நாங்கள் ஒரு 7 பேர் வேலை செய்கிறோம். எல்லாமே கலந்து தான் செய்யும். 7 பேர் இருக்கீங்க? 7 பேர் இருக்கும் சார். 7 பேர் இந்த பண்ணைக்கு தேவைப்படுதுங்களா? 7 பேர்னா பண்ணைக்கு 7 பேர் இல்லை, 2 பேர் வேலை தான் சார் இருக்கும். காலையில் 10 மணி வரைக்கும் தான் சார் இருப்போம். அடுத்து வெளி வேலைக்கு நாங்கள் போயிடுவோம் சார். அந்த மாதிரி பில்லு வெட்டுறது, தண்ணி வைக்கிறது, எல்லாத்துக்குமே தனித்தனி ஆள் இருக்கா? அது இதே ஆளுங்க போயிடுவோம் சார். அப்படியே பிரிஞ்சு போயிடும். இப்போ நீங்கள் ஒருத்தர் ஆட்டு பண்ணை வந்து புதுசாக ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு குட்டி கேட்குறாங்க. நம்ம மொத்தமாக கேட்கும்போது அதனுடைய விலையை கம்மி பண்ணி கொடுப்பாங்களா ஓனர்? இல்லை நம்ம ஒரே விலையை 500 ரூபாய் 550 அப்படிலாம் சார் கம்மி பண்ணி கொடுப்பாங்க சார். எவ்வளோ வரைக்கும் கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது? 450 வரைக்கும் கொடுப்பாங்க சார். குட்டியாக எடுக்கும் போது அவங்க ஒரு அப்சரண்டான இது ரேட்டில் கொடுத்துருவாங்க சார். இப்போ இதில் நீங்கள் இந்த பண்ணை ஆரம்பிக்கிறதுலேருந்தே நீங்கள் இருக்கிறீங்க. இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். புதுசாக நீங்கள் பண்ணை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லா விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க முடியாது. ஆமாம் சார். ஆல்ரெடி பண்ணை வச்சிருக்கவங்க தான் அதை பற்றி சொல்லிக் கொடுக்க முடியும். ஆமாம் சார். நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார்? அவங்க புதுசாக ஆரம்பிக்கும் போது சார் ஃபஸ்ட்டு தீவனத்தில் வந்து அவங்க கான்செப்ட் பண்ணும் சார். ஆடு வாங்குறதுக்கோ பராமரிக்கிறதுக்கோ முன்னாடி தீவனத்தை ரெடி பண்ணணும் சார். ஆடுகளுக்கான தீவனத்தை ரெடி பண்ணணும். 2வது இந்த அனுபவத்தோடைய வந்து ஒரு மாதம் ஒரு 2 மாதம் ஏதாவது ஒரு பண்ணையில் போய் எந்த பண்ணை எங்கே பண்ணணும் இல்லை, எந்த பண்ணையில் இருந்தாலும் ஒரு மாதம் வந்து அவங்க வந்து காலையும் மாலையும் போயிட்டு வரணும் சார். எப்படி இருந்தாலும் அவங்களுடைய அனுபவம் வரணுன்னா 1 வருஷம் ஆகும் சார். எப்படி இருந்தாலும் நம்ம சொல்கிறதோ வந்து பார்க்குறதோ இருக்கிறதோட அவங்க செயல்படும் போது 1 வருஷம் ஆகும் சார். ஒன்று பார்த்து அவங்களுடைய அனுபவத்தில் வரும்போது தான் சார் அது புரிஞ்சிக்க முடியும். நம்ம என்ன தான் சொன்னாலும் அவங்க அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. அவங்களா 1 வருஷம் வச்சு அதை நடத்தினா அவங்களே ஆட்டோமேட்டிக்காக அது ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. இப்போ ஆரம்பத்தில் எத்தனை குட்டிகளோ வாங்கி வளர்த்துனா நல்லாயிருக்கும்? அதாவது இப்போ ஆரம்பத்தில் கெடா குட்டியாக வாங்கி வளர்த்தி அனுபவம் வர்றது நல்லா இருக்குமா, இல்லை தாயாடு வாங்கி அனுபவப்படுறது நல்லா இருக்குங்களா? கெடாடை போய் வாங்கி வளர்த்து அனுபவப்படுறதுல அனுபவப்பட முடியாது. கெடாட்டுக்கு யார் வேணாலும் வைக்கலாம், எப்படி வேணாலும் வளர்த்துக்கலாம். அதில் அனுபவத்தை அதில் ஒன்றுமே கிடையாது. தாயாடுகள் வாங்கி வளர்க்கும் போது தான் பண்ண வளர்ப்புங்கிற செய்தியை புரிஞ்சிக்க முடியும். அதில் உள்ள நுட்பங்களே தெரிஞ்சுக்க முடியும். தாயாடுகள் வாங்கி வளர்க்கணும் சார். முத கற்றுக்கணும்னா தாயாடுகள் வாங்கி வளர்க்கணும். இப்போ பொதுவாக ஆரம்பத்தில் 10 ஆடுகள் ஒரு 12 ஆடுகள் வாங்கி வளர்த்துறது நல்லது, அதுதான் வந்து சிறந்ததாக இருக்கும் ஆரம்பத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பண்ணையில் ஆரம்பத்தில் எத்தனை ஆடுகள் வாங்கி வளர்த்தோம்? நாங்கள் வந்து 75லேருந்து 100 ஆடு வரைக்கும் எடுத்த வேத்துக்கே வாங்கி நாங்கள் வளர்த்தோம். ஃபஸ்ட்டு வாங்கினப்போ 75 ஆடு 100 ஆடு வாங்கி தான் வளர்த்தோம். இப்போ ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வெளியில் இருக்கேன், நான் வந்து இப்போ ஆட்டு பண்ணை வைக்கணும்னு நான் விருப்பப்படுறேன், எனக்கு வந்து ஆட்டு பண்ணை வைக்கிறதுனுடைய அனுபவம் சுத்தமாகவே இல்லை, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னார். நான் அவருக்கு என் இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பீங்க? கண்டிப்பாக நீங்கள் வாங்க வச்சு நாங்கள் எங்கள் மூலியமாக வச்சா நாங்கள் ஃபுல் ஒத்துழைப்பு கொடுப்போம் சார். எந்த ஒரு சின்ன ஒரு ஃபெயிலியர் கூட வராது. நாங்களே போய் கிட்ட இருந்து எல்லா ஆலோசனையும் சொல்லி செஞ்சு கொடுப்போம். எல்லாத்துக்குமே இப்போ மெடிசன் இருக்குது, மருந்து இருக்குது, எதுக்கும் பயப்பட தேவையில்லை. இப்போ ஆடு வளர்க்குறதுக்கு வந்து அனுபவம் வேணும்னு சொல்கிறவங்களுக்கு இப்போ நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா இப்போ நம்ம பண்ணையிலே எல்லா அனுபவம் கொடுக்குறதுக்கு எது கேட்குறாங்களோ நாங்கள் உடனே சொல்லி கொடுக்கறதுக்கு எங்கள் பண்ணையிலேயே எங்களோடய பயணிக்கலாம். ஒரு வாரம் இல்லை ஒரு மாதம் அப்படி பயம் இருந்தால் எங்கள் கூடயே நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொல்லிட்டு 1 மாதம் வரைக்கும் எங்ககிட்டே ட்ரைனிங் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கூட வைக்க நம்ம கூடயே இருந்து என்னென்ன பண்ணுறோம், எப்படி நோய் மேலாண்மை, என்ன உணவு, என்ன டைமில் என்னென்ன கொடுக்கணும் எல்லாமே பார்த்து எல்லாமே பார்த்துக்கலாம் சார். நாங்கள் செய்யும் போது அது அப்படியே எங்களோட இருந்து பார்த்துக்கிட்டா ஓகே தான் சார். இப்போ அந்த மாதிரி விருப்பப்படுறவங்களை வந்து எப்படி இங்கே வரணும் நம்ம பண்ணைக்கு? அதாவது டைரெக்டாக வந்து பார்க்கலாங்களா, இல்லை உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு தான் வரணுமா, இல்லை குறிப்பிட்ட டைமில் தான் வரதுக்கான அனுமதி கொடுக்குறீங்களா? எங்கள் ஓனர்கிட்ட மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு எப்போ வேணாலும் வரலாம். ஓகே. இப்போ நம்ம பண்ணையில் குட்டியோ ஆடோ வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம எந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம்? ஓனர் நம்பருக்கும் பேசலாம், அவங்களும் வாட்ஸ்அப் நம்பரும் என் நம்பரும் இருக்குது. உங்கள் நம்பருக்கும் பேசலாம். என் நம்பருக்கு 2 நம்பரில் எந்த நம்பருக்கு வேணாலும் எந்த நம்பருக்கு வேணாலும் பேசலாம். சரிங்க பிரதர். ஓகே, இவ்வளோ நேரம் வந்து நம்ம பண்ணையில் வளர்க்குற ஆடுகளை பற்றியும் அதனுடைய அனுபவங்களை பற்றியும் நம்மள்ட்ட விவரமாக சொன்னதுக்கு ரொம்ப
ரொம்ப நன்றிங்க பிரதர். வணக்கம்.